ஹாய், என்னோட வாட்ஸ்அப்ல கேன்சர் சர்வைவர் குரூப் வச்சிருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் பேர் நிறைய பேர் ஒர்க்கிங் வேற. நேற்று சண்டேங்கிறதுனால அவங்களோட அனுபவம் லாஸ்ட் வீக்ல என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெரிய ஆடியோ மெசேஜாக போயிருந்தது, ஒரு ½ hour மேல இருந்தது. எல்லாருக்கும் சிமிலாரிட்டியா ஒரே மாதிரி அனுபவம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தனியா ரிப்ளை பண்றதை விட ஆக்சுவலி வீடியோவாவே அதை போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெசேஜ் இருந்தது. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க, கேன்சர் சர்வைவரா இருக்கவங்கள முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னாக்க நல்ல ஹெல்த் கான்சியஸா ஹெல்த்தி ஃபுட்டை ஃபாலோ பண்ணவங்க, டயட் அண்ட் என்ன சொல்றது, எக்ஸசைஸ், யோகா, ஜும்பா கிளாஸ், அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருந்தவங்களா தான் இருக்காங்க மேக்சிமம். எங்களோட குரூப்ல இருக்கவங்க அத்தனை பேரும் மேக்சிமம் அதே மாதிரி தான் இருக்காங்க. என்ன பிரச்சனைனாக்க, நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றோம்னாக்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது அன்ஹெல்தி ஃபுட் இது மாதிரிலாம் சாப்பிடும் போது நம்மள அறியாமலேயே, இப்ப நீங்க உங்களுக்கு சுகர் இருக்குனாக்க இந்த மாதிரி மார்னிங் டைம்ல கஞ்சியா குடிக்காதீங்க, கொஞ்சம் சாலிட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க, ஸோ இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய எங்களுக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக நிறைய அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லபடியா இருக்கணுங்கிற அந்த நல்ல எண்ணத்துல நம்ம சொல்றோம். அதுல ஒருத்தவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு ஒன்னும் பேசலாம், ஒரு மாதிரி நக்கலா ஒரு பார்வை பார்த்தாங்களாம். அவ்வளோ ஃபுட் கான்சியஸா இருக்கிற உனக்கே கேன்சர் வந்திருக்கு, நீ என்னத்தை எனக்கு அட்வைஸ் பண்றேங்கிற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது, ஏன் அவங்களுக்கு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2-3 பேரும் கூட சேம் அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் கூட. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கே நம்ம தகுதி இல்லாதவங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா, உனக்கே வந்து கேன்சர் இவ்வளோ இதுவா இருந்த உனக்கே கேன்சர் வந்திருக்கு, நீ என்னத்தை எங்களுக்கு சொல்ற, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம இனிமே யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே தேவையில்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். இன்னொருத்தவங்க கூட என்ன சொல்றது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்க டைம்ல உங்களுக்கு ஏதாவது நாங்க பண்ணணுமா, சப்போர்ட்டா இருக்கும், அந்த மாதிரி யாருமே வந்து நிக்கல. பட் ஆனா நான் காலேஜ் எல்லாம் கூட லீவ் போட்டுட்டு போயிட்டு அவங்களுக்காக மெனக்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு நல்லவங்களாவே இருந்துட்டு இருக்கோம், நம்ம இனிமே என்ன வேர்ல்டே வந்து கொஞ்சம் ஷெல்ஃபிஷா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் அந்த இதுலதான் நம்ம போகணும், நம்ம தான் மாத்திக்கணும், நம்ம இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண வேணாங்கிற மாதிரிலாம் சேட் போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நைட் எனக்கு ஒரு 10 o'clock மேல அதை கேட்கறதுக்கு ஒரு ½ hour ஆச்சு. சரி ஓகே, இப்போ எல்லாருமே கொஞ்சம் கூட தூங்கி இருப்பாங்க, நம்ம ரிப்ளை எதுவும் போட வேண்டாம். எனக்கு என்ன ஒரு எண்ணம்னாக்கா, நம்மள நல்லவங்களாவும் நினைச்சுக்க வேண்டாம், நம்ம மட்டும் தான் நல்லவங்கிற மாதிரியும் நினைச்சுக்க வேண்டாம். பட் ஆனா நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம மாத்திக்க வேண்டாம். நமக்கு என்ன தோணுதோ அதை அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிட்டு அதை ஆனா அவங்க ஏத்துக்கணும், அதை அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவோமே, அதை சொல்லாம விட்டாதான் தப்பாகும். ஏன்னா இது இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு நமக்கு இந்த விஷயம் தெரியும், நம்ம சொல்லி இருந்தா ஒருவேளை அவங்க கேட்டிருந்தா இந்த பாதிப்புல இருந்து அவங்க அதை அவாய்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ் நமக்கே வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பட் ஆனா அதை நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அதை அவங்க செய்யணும், அவங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து வேற எந்த மாதிரியான ரிப்ளை வந்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சொல்லணும், மெசேஜை கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? பட் ஆனா இந்த மாதிரிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாங்க. சில பேர் வந்து மூஞ்சல் அடிச்ச மாதிரி கூட சம் மெம்பர்ஸ் சொல்லிடலாம். நோ ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து உங்க சுத்தி இருக்க அதர் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், பசங்க அம்மாவா இருக்கட்டும், எனி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களுக்கு தோன்றத உங்களோட சஜஷனை நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு. ஓகேவா? அது ஆனா அவங்க செய்யணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. அதோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லுங்க. அது செய்யறதும் செய்யாதும் அவங்களோட விருப்பம். ஓகேவா? சொல்லிட்டீங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்கும். டன். இது வந்து நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கான ஒரு வழி.
அவ்வளவுதான். ஓகேவா? மத்தவங்களுக்காக உங்களோட குணத்தை மாத்திக்க வேண்டாம். உங்களுக்கு இது மாதிரி நல்லதெல்லாம் பண்ணிதான் பழக்கம்னாக்க நீங்க அதே மாதிரியே இருங்க. அதுக்கான ரிப்ளே வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேணாம், உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் தான் அதுக்கான ஒரு பதில். ஓகேவா? சும்மா ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதப்பா. உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தா தெரியும். உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க வீட்டுல அவ்வளவு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அது இது ஆக்சுவலி சொல்ல போனா எல்லாத்தையும் விடமே இன்னும் டபுள் மடங்கு ட்ராஜடி எல்லார் லைஃப்லயும் இருக்கு. பட் ஆனா அத வந்துட்டு நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற இல்லாத விஷயத்த பத்தி யோசிக்காம இருக்கிற நல்ல விஷயத்த பத்தி மட்டும் யோசிச்சோம்னா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சிம்பிள். நீங்களா இருங்க. நீங்க எப்படி இருந்தா என்ன செஞ்சா ஹாப்பியா இருக்குமோ அதை செய்யுங்க. அதை அடுத்தவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, இப்படி பண்ணுவாங்க யோசிப்பாங்களோ, அந்த மைண்ட் தாட் எல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னாக்கா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் என்னன்னாக்கா, உங்களோட ஒரிஜினாலிட்டியை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்காதீங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஈகிள் குயின்ஸ் குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த மெசேஜ். ஓகே, சோ உங்களோட ஒரிஜினாலிட்டி எதையும் மாத்திக்க வேண்டாம். பி ஹாப்பி. ஓகேவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.